ரஷ்யா உக்ரைனோட ஒடேசா துறைமுகத்து மேல மிகப்பெரிய ஒரு தாக்குதல் எடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம ஒரு கமர்ஷியல் வெசல் மேல தாக்குதல் நடத்தி 4 இந்தியர்கள் அதில் இருந்திருக்காங்க, அவங்க உயிரிழந்திருக்காங்க. இதுக்கு இந்தியா மிகப்பெரிய அளவு ரஷ்யாவை கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இந்தியாவுக்கான ரஷ்ய தூதர் அழைச்சி இந்தியா மிகப்பெரிய கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இதற்கிடையில எதுக்காக ரஷ்யா கமர்ஷியல் வெசல்ஸ் தாக்குதல் நடத்தினாங்கன்னா, உக்ரைன் ஜூலை 18ஆம் தேதி என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட ட்ரோன்ஸை வச்சு ரஷ்யால உள்ள முக்கியமான ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனி, அதாவது ஒயிட் பெரின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி, இந்த கம்பெனி என்னன்னா அமேசான் உலகம் முழுக்க பொருட்கள் டெலிவரி பண்ணல, அந்த மாதிரி ரஷ்யாவுக்கும் இருந்த ஒரு டெலிவரி பண்ணக்கூடிய இந்த கம்பெனி மேல தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய பொருட்கள் சேதம் ஏற்படுத்த சொல்றாங்க. இதற்கு ரிட்டைலைட் பண்ற விதமா அன்னைக்கு நைட்டே ரஷ்யா கிட்டத்தட்ட 52 குரூஸ் மிசைல்ஸ் 100க்கும் அதிகமான ட்ரோன்ஸ் வச்சு கீவ் தலைநகரத்தை பந்தாடினதா சொல்லப்படுது. இதுல பல முக்கியமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அவங்களோட ரேடார் ஸ்டேஷன், அவங்க அண்டர் கிரவுண்ட் மிசைல் ஃபெசிலிட்டி எல்லாம் தாக்கப்படுறத சொல்றாங்க. இப்போ உலகம் முழுக்க ஓடக்கூடிய கமர்ஷியல் வெசல்ஸ்ல அதிக அளவு இந்தியர்கள் இருக்காங்க. அதனால எங்க தாக்குதல் இருந்தாலும் யாரோ ஒரு இந்தியர்கள் இதுக்கு இரையாகிறாங்க. 1 மந்த்துக்கு முன்னாடி தான் அமெரிக்கா இந்தியன் கமர்ஷியல் வெசல்ஸ் தாக்குதல் நடத்தி 3 இந்தியர்கள் பலியானாங்க. இப்ப ரஷ்ய தாக்குதல் நடத்தி 4 இந்தியர்கள் உயிரிழந்ததை பத்தி நீங்க கமெண்ட் சொல்லுங்க. அப்ப நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.